Hi friends, welcome back to our channel Double Dhammaka. இன்னைக்கு வந்து Friday. இன்னைக்கு ரொட்டீன் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு. எஸ்டர்டே 2-3 நாளாவே வெளியவே போகல. ஒரு 10 டேஸா நாங்க வெளியவே எங்கேயும் போகல. ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இங்க வந்து குளிர்ல இருந்து வெயிலுக்கு வருதா, அதனால பிள்ளைங்கலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பாப்பா பாத்தீங்கன்னாலே தெரியும், பயங்கர டயர்டா இருக்காங்க. ஹேர்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம் நாங்களே வீட்டுல. அதனால பாப்பா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா. ஹேடன் வந்து சின்ன பிள்ளையில இப்படிதான் இருப்பான், அதே மாதிரி இருக்கா. ஹெர்லின் நிறைய பேர் பார்த்துட்டு ஹேடனோட ஸ்மாலு அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. குவைட்டில் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் மண்ணு காற்றா தான் இருக்குது. நமக்கு மங்காஃபில் உள்ள இடத்துலையே இவ்வளோ மண்ணு காற்றா இருக்குது. டெசர்ட்லலாம் இன்னுமே மோசமாக இருந்தது. ஹேடனுக்கு வந்து ஒரு நாள் லீவே கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கிளைமேட் இருந்தது. எல்லா கல்ஃப் கண்ட்ரிலேயுமே ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னமோ வந்து நமக்கு சம்மரோட இந்த மண்ணு காற்று பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எப்போ வேணாலும் வரலாம், வித்தவுட் எந்த இன்ஃபர்மேஷன் திடீர்னு வரும் டெசர்ட்டில். அப்புறம் வெளியே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் வந்து ஃபாஹில் கிளினிக். பாப்பாவுக்கு ஒரு வாரமாகவே ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. இந்த மண்ணு காற்று, அதுக்கப்புறம் குளிர் போயிட்டு வெயில் வந்திருக்கு. அதனால ஸோ ஹாஸ்பிட்டல் லைட்டாக காமிச்சிடலாம் அப்படின்னு ஃப்ரைடே நம்ம வரணும் அப்படின்னா ஃபாஹில் கிளினிக் வந்து ஓப்பனாக இருக்கும். அதான் வரைக்கும் போக வேண்டாம், இங்கேயே நம்ம வந்துடலாம். இங்கே வந்து நமக்கு 2 kd ஸ்டாம்பு, அதுக்கப்புறம் மெடிசனுக்கு 5 kd இவ்வளோ தான் ஆகும். எல்லாம் நம்ம மங்காஃப் கிளினிக்கு மாதிரியே தான் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல். ப்ரெக்னென்சி டைமில் ஃபுல்லாக ஹேடனோட ப்ரெக்னென்சி டைமில் ஃபுல்லாக நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப்புக்கு வருவேன். இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்டயே டவுட் கேட்காங்க. பட் அப்போ வந்து எனக்கு யாருமே கிடையாதுங்க. ஃபேமிலின்னு ஃபஸ்ட்டு வந்தது நாங்கள் தான். அப்போ யூடியூப்பும் கிடையாது, இன்ஸ்டாகிராமும் ரொம்பலாம் கிடையாது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி குவைட்டில் இங்கே ரிசப்ஷனிஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்களுமே அந்தளவுக்கு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஜென்ஸ் வந்து உள்ள அலோ கிடையாது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனுக்கு நடுவில் நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தனியாக செக்கப்புக்கு ஒவ்வொரு டைமும் போக ஆரம்பிப்பேன். பிளட் செக்கப்புக்கு போவேன், சுகர் செக்கப்புக்கு போவேன். ஒவ்வொரு தடவை போகும்போது அங்கே நிறைய பேர் கூட பேச ஆரம்பித்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்க ஆரம்பித்தேன், எல்லாமே தனியாக பண்ண ஆரம்பித்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து 8 o'clock ஆஃபீஸ். ஸோ 6:30 என்னை கொண்டு போய் விட்டுருவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து உட்காரணும். 7 o'clock டோக்கன் வாங்கணும். அதுக்கப்புறம் டாக்டரெல்லாம் பார்த்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஹஸ்பண்ட் யாரையாவது அனுப்புவாங்க, இல்லை ஹஸ்பண்டே வருவாங்க. அது ரொம்ப டிலே ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறமா மெதுவாக டாக்ஸிலாம் எடுத்து தனியாக போக ஆரம்பித்தேன். அப்படி நம்ம எல்லாமே தனியாக பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஃபாஹில் கிளினிக் தான். ஹேடனோட ஜெண்டரை ரிவீல் பண்ணது இந்த ஃபாஹில் கிளினிக் தான். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட வந்து வர ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நிறைய சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வரவே இல்லை, நான் தனியாக தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் என் ஹஸ்பண்ட் வரலாம் ரெடி தான், பட் உள்ளே விட மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் தனியாக தான் பண்ணணும். பட் ஒவ்வொரு டைமும் நான் வந்து நினைக்கிறது இதுதான், நான் மட்டும் இதை பண்ணல, என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது பெரிய விஷயம் இல்லை. நான் மட்டும் அதை ஏன் பெருசாக திங்க் பண்ணணும், ஐயோ யாருமே இல்லாமல் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அங்கே போனீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஃபாஹில் கிளினிக்கில் கவர்மெண்ட்டில் தான் அப்போ பார்த்து ஆகணும். ப்ரைவேட்டில் வந்து டெலிவரிக்கு இந்த மாதிரி அதாவது ப்ரெக்னென்சி செக்கப்புக்கே நிறைய பேர் போக மாட்டாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் காசு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட கிளினிக்ஸ்லேயும். அதனால நிறைய பேர் ப்ரைவேட் போகிறாங்க. பட் ஹேடன்மா டெலிவரியோட எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு டைம் நான் நினைப்பேன், நான் மட்டும் இதை பண்ணலை, என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த ஒரு லைனை வச்சுட்டே நான் வந்து குவைட்டில் எல்லா வேலையுமே சர்வே பண்ணிட்டேன். ஸோ ஒரு சூப்பரான மெமரி கிடச்சிது ஃபாஹில் கிளினிக்கு போயிட்டு வந்தனால. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது சென்டிமெண்ட் பிளேஸ் வந்து குவைட்டில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து ஃபாஹில் கிளினிக், அதுக்கப்புறம் அதானோ. ஏன்னா இந்த ரெண்டுமே எனக்கு 2 டெலிவரியோடுமே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாங்க. நம்ம பேக் டு ரொட்டீன் போகலாம். பேக் டு ரொட்டீனில் வந்து ஹேடனோட புக்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஹேடன் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த டைம் ஹேடனை ரெடி பண்ணுறது டஃப்பாக இருந்தது. ஏன்னா பக்கத்துலேயே ஒரு ஆள் வச்சுருக்கோம் நாங்கள். லைட்டாக கூட எங்களை விட்டு நகண்டு போக மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. அதனால் அவங்க தூங்கும்போது ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது எங்களால் முடியாது. ஸோ அவங்கள பக்கத்தில் வச்சுட்டே தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. இந்த ஹேரை தான் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு இன்றைக்கி காலையில் தான் கட் பண்ணி விட்டுருந்தோம் நாங்கள். ஏன்னா பயங்கர ஹேர், அவளுக்கு தலையெல்லாம் புழுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணி விட்டுருந்தோம். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக அட்டை போட்டிங்கன்னா தான் அந்த இது வந்து நீட்டாக வருது. நான் வந்து நோட்டுக்கு போட்டேன், ஹஸ்பண்ட் வந்து
இந்த புக்குக்கெலாம் போட்டாங்க. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுவா, கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கூட தான் விளையாடுவேன்னு சொல்லி நிற்பா. ஸோ மாற்றி மாற்றி பண்ணோம். நானும் அட்டையே போட மாட்டேன், என்னையே அட்டையை போட வச்சுட்டா அப்படின்னு நான் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எந்தெந்த நோட்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம். நேமெல்லாம் எழுதி கொடுத்து புக்கை பத்திரமா வச்சுக்கோங்கப்பா, புக்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மிடில்லாம் யாருக்கு நேம் எழுதுகிற பழக்கம் இருங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, புக்கு தொலைஞ்ச பின்னாடி இந்த பேஜில் தான் எழுதியிருக்கேன்னு எப்படி அவனுக்கு தெரியும், அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் முன்னாடி பழக்கம் இருக்குது, நம்ம ஃப்ரண்ட்லேயும் எழுதுவோம், மிடில்லையும் நம்ம நேம் எழுதுவோம். அதே மாதிரி யாராவது எழுதுனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் குவைத்தில் ஸ்கூல் ஃபீஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓவராலாக ஃபீஸாக நமக்கு ஒரு 450 KD-லேருந்து 500 KD வரை வருது. ஹேடன் ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு எதுவும் கிடையாது, நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஸ்கூலுக்கு வந்து 450 KD to 500 KD வருது. அதை வந்து 3 இதாக நம்ம பிரித்து கட்டிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்குள்ள ஃபீஸும் அது கூடவே நம்ம வந்து பஸ் ஃபீஸும் கட்டியிருக்கோம். அது கூட ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் யூனிஃபார்மு, நம்ம ஷூவு, பேகு இதெல்லாம் நமக்கு செப்பரேட் எதுவுமே ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஃபீஸ் மட்டும்தான் கட்டிடணும். அதுக்கப்புறம் 2 டேர்மில் இப்போல்லாம் ஆப்லேயே கட்டிடலாம். அவங்க ஸ்கூல் ஆப் வந்து ஒரு 7 KD கொடுத்து நம்ம ஒரு டைம் போடுவோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நோட்ஸையுமே வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு டெய்லியுமே அப்லோட் பண்ணுறாங்க. ஹேடனுக்கெலாம் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுவாங்களாம். அதை வச்சு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்குது. அதுலேயே இப்போ வந்து பேமெண்ட் பண்ணவும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடலாம். இது ஸ்கூலுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஈவினிங் இருக்கும், இல்லைன்னா ஈவினிங் போய் கட்டிக்கலாம். பாப்பா வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவளை வச்சுக்கிட்டு எப்படியோ நம்ம வந்து எல்லாம் பேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நைட்டுக்கு வந்து ரொட்டீனுக்கு வந்தாச்சு. நைட் வந்து இவங்களும் ஒரு புக் எடுத்துகிட்டு உட்காருவாங்க. ஹேடன் புக்கெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாலும், அதனால் அவளுக்கும் கொஞ்சோண்டு உன் புக்கை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி புக்கை கையில் கொடுத்தாச்சு. திரும்பி திரும்பி எடுத்து பார்த்துக்கிடுவா. என்னமோ தான் தெரியும், படிக்கும்போது இந்த புக்கெல்லாம் வச்சு விளையாட மாட்டா. அவன் படிக்கிற அதே புக்கு தான் வேணும்னு சொல்லுவாள். ஸோ கிளாஸ் 2 புக்கெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். ஹேடன் படிக்கும்போது இவள் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த 2 புக்கும் பார்க்க சிமிலராக இருக்கும். ஸோ பாப்பாவை கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பாப்பா எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா பக்கத்துலேயே இருந்து தான் 2 பேரையும் படிக்க வைக்கணும். வேறு தனித்தனியாக எங்கே போய் வைக்கிறது? வீட்டில் இருக்க 2 ரூம்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படி தான் எங்களோட நைட் ரொட்டீன் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போக அவனுமே ஈகர் வெயிட்டிங்காக இருக்கான். ஆல்ரெடி இந்த தடவை கேம்புக்கு போயிட்டு தான் இருந்தான், அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு. அதனால அவனுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. ஒரு 2 ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் தான் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் சண்டே வந்து ஃபுல் எனர்ஜியாக காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களுமே அப்படி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம். அவன் இல்லைன்னு ஒன்று நமக்கு வேலையெல்லாம் வேகமாக நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் போய் கீழே பிக் பண்ண போகலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அந்த வீக்கெண்ட் வந்து போச்சுது. ஸ்கூல் ஓப்பன் ஆகிறது வந்து ஏப்ரல் மந்த்து ஸ்டார்டிங்லேயே. வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம ஈஸ்டர் பிஸியில் இருந்தோம்ல, அதனால். ஸோ இனிமே ஆல்ரெடி எடுத்திருக்க வீடியோலாம் அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். ஸோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.